சார் அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த அரசியல் வந்து பேசுகிறாரு? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார். அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா, எந்த மாதிரி அரசியலை பேச போகுது? இது மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார். அதுக்கு சொல்லுங்க நீங்களே சார். சார் அதான் சார். சார் விஜயண்டி சார், சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் வந்து பராக்சக்தி படமும் 5th ரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பஞ்சாயத்து இல்லைப்பா, நாங்கள் ஹாப்பி. சரி ஓகே, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சோகமாகவே இருக்காதீங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க தம்பி, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறீங்க? இல்லை உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால் என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேண்ணா. இல்லை கண்டிப்பாக வருவாங்க, நெக்ஸ்ட்டு டைப் பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி. தேங்க்யூ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜென்ரலாக இந்த படத்தில் பேசணும் நீங்கள். ஓகே. சரி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜென்ரலாக எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோ, கால் ஷீட்டோ முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்களேன், அருண் பிரபு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருந்தார்? கம்ப்ளீட்டாக நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமாம். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயால் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துலேயே ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்ணுறேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயாலா, கூலி வரும்போது அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ சார். பர்த்டே பாய் விஜய். தேங்க்யூ. சக்தியின் வரலாறுல வெற்றியின் திருமணம் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார். இந்த 2 சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது. சரிங்க சார். சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இது. சரிங்க சார். வாட் கேன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டேக்கு பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு. வேறு படம் அருமையாக வந்துருச்சு. ஒரு பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூலில் கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேறு, ஓட்டு அரசியலுங்கிறது வேறு. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்து போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சொல்லுங்கள், என்ன படம் பார்த்து சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார்.
படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும். இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க, அதனால் வர முடியல சாரால். கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம். மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல. சார் டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது. ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, இவங்க ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார் கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் ஒரு கொஸ்டின். மைக் தருங்க. திருப்தி உங்கள் பேர்? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? Sorry, I didn't understand. தமிழில் திருப்தினா சாட்டிஸ்ஃபைட். Yeah. எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is a first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great, passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Yeah. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு போட்டு காட்டினீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னார்? கண்டிப்பாக இனிமேல் தான் சார் போட்டு காமிக்கணும்.